அரசனை குறித்து பார்க்கலாம். அவர் பேர் வந்து 4ஆம் ஃப்ரெட்ரிக், 4th ஃப்ரெட்ரிக் அவருடைய பேர். இவர் வந்து டென்மார்க் நாட்டை சார்ந்தவர். டேனிஷ், இவங்க புரிவது டேனிஷ்காரர்கள் சொல்லுவாங்க. இவர் வந்து ஒரு அரசன். டென்மார்க்கு 9 அரசாங்க ஆண்டு வந்தாங்க. கிட்டத்தட்ட 225 வருடங்களில் 9 அரசர் ஆண்டு வந்தாங்க. அதில் ஒரு அரசர் தான் 4ஆம் ஃப்ரெட்ரிக் அப்படிங்கிறவர். இவர் ஏன் இவரை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கணும்? இவர் ஒரு முக்கியமான நபர். எதுக்கு நம்ம அவரை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்திய தேசத்தில் வந்து சீகன் பால்க்கு, ப்ளூச்சோ, அடுத்தது வந்து கிராண்ட், இன்னொரு ஊழியர், இவங்கெல்லாம் வர்றதுக்கு காரணம் யாருன்னா, அந்த டென்மார்க்லேருந்து வர்றதுக்கு காரணம், ஜெர்மன்லேருந்து வர்றதுக்கு காரணம் யாருன்னா இந்த அரசன் தான். இந்த அரசன் வந்து தேவனை அறிந்து கொண்டவராக, கர்த்தருக்குள் இருக்கிறவராக இருந்தார். இவர் வந்து ஏழை எளிய மக்களுக்கு உண்டான காரியங்களை அவங்க இதயங்களை புரிந்து அவங்க வாழ்க்கையை சீர்படுத்தவும், அவருடைய குடும்பங்களை எடுத்து கட்டவும், அவளை கர்த்தரடைக்கு திருப்பவும் விரும்பினார். ஆனால் இவரால் அதை செய்ய முடியாது. ஒரு அரசன் சில விஷயங்களை போக முடியாது, ஒரு எல்லைக்குள்ளே இருக்கணும். ஆனால் அவர் என்ன பண்ணார்? எழுப்பினார். சீகன் பால்க்கை இந்தியாவுக்கு அனுப்புனது யாருன்னா இந்த 4ஆம் ஃப்ரெட்ரிக் தான். அவருடைய காலங்கள் தான் அவர் சப்போர்ட் பண்ணி, அதுக்கப்புறம் ப்ளூச்சோ, அப்புறம் மற்றபடி, ஏன்னா ப்ளூச்சோ சீகன் பால்க்கு சேர்ந்து தான் வேதாகமத்தை இங்கே உருவாக்குனாங்க. தமிழ் வேதாகமத்தை அவங்க கொண்டு வந்தது அவங்க தான். அதனால் அவருடைய நற்செய்தி அறிவிக்கிற தாகம் யார்? அந்த 4ஆம் ஃப்ரெட்ரிக். அவர் மூலமாக அங்கே இருக்கிற ஊழியர்களை அநேக தேசங்களுக்கு அவர் அனுப்பினார். அதிலே ஒரு ஆள் தான் சீகன் பால்க். அதிலே இன்னொரு ஆள் தான் ப்ளூச்சோ. எனக்கு அன்பானவர்களே, 4ஆம் ஃப்ரெட்ரிக் நம்ம நினைக்க வேண்டியது அவசியம். பாருங்கள், அரசனாக இருந்தால் கூட சுவிசேஷம் சொல்லுகிற ஒரு கவனம் இருக்குது. எனக்கு அன்பானவர்களே, நீங்கள் பெரிய பணம் படைத்தவங்களாக இருக்கலாம், பெரிய பதவியில் இருக்கலாம், பெரிய ஸ்தானத்தில் இருக்கலாம், ஏதோ உச்சகட்டத்தில் நீங்கள் பெரிய நிலையில் இருக்கலாம், ஸ்டார்ஸ், நீங்கள் பெரிய ஒரு நட்சத்திரங்களாக இருக்கலாம். ஆனால் அதில் இருந்தாலும் உங்களுடைய எண்ணம் சுவிசேஷம் அறிவிக்கணும், மக்களுக்கு தேவ அன்பு போகணும், தேவ ராஜ்யத்தை பற்றி அறிவு இருக்கணுங்கிற எண்ணத்தை மறந்துடாதீங்க. அதனால தான் இன்றைக்கி இந்தியாவுக்கு ஒரு தமிழ் வேதாகமம் கிடச்சிது. இந்தியாவுக்குள்ளே வேதம் வந்ததுக்கு காரணமே ஒரு 4ஆம் ஃப்ரெட்ரிக், ஒரு அரசன் தான். அவருக்கு அது தேவையில்லை, அவங்க நாட்டை மட்டும் பார்த்துட்டு போயிருக்கலாம். புரியுதுங்களா? எனக்கு அன்பானவர்கள், நீங்களும் உங்கள் உயர்வுகளில் இயேசுவை குறித்து சொல்வதற்கு நீங்கள் செலவிடுங்கள். கர்த்தர் உங்க கூட இருப்பார். நான் கூட கேள்விப்பட்டிருக்க ஒரு சம்பவம். பில்கேட்ஸ் இந்தியா வந்தார்னா எத்தனை மணி நேரம் இருக்கிறாரோ அத்தனை மணி நேரத்திற்கும் இந்திய தொலைக்காட்சிகளில், இந்தியாவில் இருக்கிற டிவியில் சுவிசேஷ வார்த்தைகள் போகணும்னு அவர் ஆசைப்படுவாராம். அதே மாதிரி செய்திருக்கிறார் என்று நான் கேள்விப்பட்டிருக்கிறேன். எனக்கு அன்பானவர்களே, அப்போது அவர் பில்கேட்ஸ் ஒரு பெரிய பணக்காரன். அதை பற்றி அவருக்கு அவசியம் இல்லை. நான் போகிற இடத்துல சுவிசேஷம் சொல்லப்படும். நீங்களும் அப்படி செய்வீங்களா? ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் 4ஆம் ஃப்ரெட்ரிக்காக ஸ்தோத்திரம். அன்பின் பிதாவே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். உங்களுடைய பிள்ளைகளை உங்களுடைய கரத்தில் ஒப்பு கொடுக்குறேன். ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க. சுவிசேஷம் சொல்லக்கூடிய தாகம் உங்களுடைய பிள்ளைகளுக்கு உண்டாவதா, விசுவாசத்தின் தாகம் உங்களுடைய பிள்ளைகளுக்கு உண்டாவதா, உங்களுடைய கரம் உங்களுடைய பிள்ளைகள் இருக்கட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஜெபிக்கிறேன். நல்ல பிதா. ஆமென். God bless you. Bye bye.